Hello students, welcome to DJ Math Academy. ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சார் 10th சாப்டர் கொஞ்சம் நடத்துங்க, 10th சாப்டர் வெக்டர் அல்ஜிப்ரா எங்களுக்கு கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதனால் 10th சாப்டர் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம்ப்பா. ஸோ 10th சாப்டர் பேர் என்ன அப்படின்னா வெக்டர் அல்ஜிப்ரா. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சாப்டர் 10 வெக்டர் அல்ஜிப்ராவோட செகண்ட் எக்ஸசைஸ். ஃபஸ்ட் எக்ஸசைஸ் ஜஸ்ட் அது ஒன் வேர்டு கொஸ்டின் தான்ப்பா, அது நீங்கள் ஈஸியாக நீங்களே பார்த்துக்கலாம். ஸ்கேலார் குவான்டிட்டினா என்ன, வெக்டார் குவான்டிட்டினா என்ன, ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க. இது ஸ்கேலரா வெக்டாரா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. தட்ஸ் ஆல். அதனால் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு. ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு நான் இந்த வீடியோ முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு நான் அந்த ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் வீடியோவும் நான் உங்களுக்கு போடுறேன். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் எக்ஸசைஸ்மா. எக்ஸசைஸ் 10.2. எக்ஸசைஸ் 10.2 இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கம்ப்யூட் த மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டார்ஸ். அதாவது வெக்டார்ஸோட மேக்னிடியூட் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ கொஸ்டின் நம்பர் 1 என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த கிவன் வெக்டார். ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ வெக்டார் கொடுத்துருக்காங்க. ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப். ஸோ ஒரு வெக்டாருக்கு நம்ம எப்படி மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைப்பா. மேக்னிடியூட் அப்படிங்கிறது டேக்கிங் மாடுலஸ், அதாவது மாடுலஸுங்கிற மீன் பண்ணக்கூடாது. மேக்னிடியூட் ஏ இதை நம்ம ரீட் பண்ணுறது மேக்னிடியூட் ஏ, பட் நம்ம ஷார்ட்டாக மாடுலஸ் ஏ வெக்டார்னு சொல்கிறோம். தட்ஸ் ஆல். ஸோ இது நம்ம எப்படி சார் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா த ஃபார்முலா இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப். எப்போவுமே ஒரு வெக்டாருக்கு மேக்னிடியூட் எடுக்க சொன்னாங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு ஸ்கேலார் தான். ஸ்கேலாங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு நம்பர். அந்த நம்பர் வேறு எனி ரியல் நம்பராக இருக்கலாம். தட்ஸ் ஆல். அப்போ இந்த டிட்டர்மினன்ட் ஏ, தட் இஸ் அ மாடுலஸ் ஏ வெக்டார், நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வி சி த காம்போனன்ட் ஆஃப் ஐஜேகே. இப்போ ஐயோட காம்போனன்ட் என்ன? காம்போனன்ட்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ஒரு பாலினாமியலோட கோஎஃபிஷியன்ட் கேட்போம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 3 அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1ன்னு சொல்லுவோம், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த ஐக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள். இங்கே எல்லாமே ஐக்கு முன்னாடி 1 தான், ஜேக்கும் 1 தான், கேக்கும் 1 தான். ஸோ அந்த அதுக்கு பேர் தான் இங்கே காம்போனன்ட்னு சொல்லுவோம். இந்த காம்போனண்ட்டை நம்ம அப்படியே ஸ்கொயரிங் போடணும். அப்போ ஐயோட காம்போனன்ட் 1, ஸோ 1 ஸ்கொயர் plus second one again 1 square and third one again 1 square. Clearங்களா? அப்போ we get the answer square root of 1 plus 1 plus 1, we get root 3. அப்போ this is for our magnitude of the value. Okay, so second one என்ன கொடுத்துருக்காங்கன்னா b vector கொடுத்துருக்காங்க. b vector is 2i minus 7j minus 3k அப்படின்னு. சரிங்களா? அப்போ what is magnitude of b vector? Magnitude b vector is nothing but square root of. இப்போ பாருங்கள் ஐயோட கோஎஃபிஷியன்ட் இங்கே என்ன இருக்குது? 2 இருக்கா? ஸோ 2 ஸ்கொயர். அடுத்தது 7ஓட ஜேவோட கோஎஃபிஷியன்ட் -7 த ஹோல் ஸ்கொயர் அண்டு கேவோடது -3 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை ரூட் எடுங்க. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் 4 ப்ளஸ் -7 ஸ்கொயர் பண்ணால் 49 ப்ளஸ் -3 ஸ்கொயர் பண்ணால் 9. ஓகேங்களா? அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கிது? 58 and 62. அப்போ ரூட் ஆஃப் 62ன்னு கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் சி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு. ஸோ சி வெக்டார் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 1/√3 ஐ கேப் ப்ளஸ் 1/√3 ஜே கேப் மைனஸ் 1/√3 கே கேப்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ how to find modulus C vector? ஸோ modulus C vector is nothing but again square root of. இப்போ இந்த ஐயோட கோஎஃபிஷியன்ட், ஐயோட காம்போனண்ட் தட் இஸ் 1/√3 த ஹோல் ஸ்கொயர், ஜேவோட காம்போனண்ட்டும் 1/√3 த ஹோல் ஸ்கொயர் அண்ட் கேவோட காம்போனண்ட் -1/√3 த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இதை சிம்பிளை பண்ணுங்கள். இப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/√3 ஸ்கொயர் போடுங்க. 1/√3 இன்ட்டு 1/√3 1/3. அகைன் இங்கேயும் 1/3, அகைன் இங்கேயும் 1/3. ஸோ டோட்டல் ஆன்சர் 3/3ன்னு வரும். அப்போ வி கெட் √1. √1 இஸ் நத்திங் பட் 1. புரியுதுங்களாப்பா? ஸோ திஸ் இஸ் ஃபார் அவர் ஃபஸ்ட் சம். அப்போ ஃபைண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டார்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன எடுத்தால் போதும்? ஜஸ்ட் வி டேக் த டிட்டர்மினன்ட், தட் இஸ் மேக்னிடியூட் எடுத்தால் போதும். மேக்னிடியூட்னா மாடுலஸ் ஏ வெக்டார். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபார் அவர் ஃபஸ்ட் கொஸ்டின். அண்ட் கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். ரைட் டூ டிஃப்ரெண்ட் வெக்டார்ஸ் ஹேவிங் சேம் மேக்னிடியூட். அதாவது நம்மளா 2 வெக்டார் எடுக்க சொல்கிறாங்க. அந்த 2 வெக்டாரோட மேக்னிடியூட் எப்படி இருக்கணும்னா சேமாக இருக்கணுமா. ஸோ மேக்னிடியூட்னா இப்போ தான் பார்த்தோம். அதாவது மேக்னிடியூட்னா டேக்கிங் மாடுலஸ் ஏ வெக்டார், அதை ஸ்கொயர் பண்ணி ரூட் போட்டால் சேம் ஆன்சர் வரும்னு. இப்போ நான் ஒரு 2 வெக்டார் எடுக்கணுமா, அதோட மேக்னிடியூட் சேமாக இருக்கணுங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நான் சப்போஸ் அந்த வெக்டாரை நான் ஒரு வெக்டாரை ஏன்னு எடுக்கிறேன், நானாக எடுக்கிறதாப்பா. இது ஜஸ்ட் ஒரு 2i ஒரு 1j ப்ளஸ் 3kன்னு எடுக்கிறேன். சரிங்களா?
இந்த மாதிரி நானாக ஒரு வெக்டாரை செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இதுக்கு என்ன மேக்னிட்யூட் கிடைக்குன்னு பாருங்கள். அப்போ மாடுலஸ் ஏ வெக்டார்னு போடுவீங்க. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர்னு போடுவோம். அப்போ 2 ஸ்கொயர் 4னு வரும். 1 ஸ்கொயர்னு போட்டால் 1ன்னு வரும். 3 ஸ்கொயர் போட்டால் 9 வரும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ரூட் ஆஃப் 14ன்னு கிடைக்குது. சரிங்களா? அப்போ இதோட மேக்னிடியூட் ரூட் 14, அதாவது இந்த வெக்டாரோட மேக்னிடியூட் ரூட் 14. அப்போ எனக்கு இன்னொரு வெக்டார் தேவைப்படுது. அந்த வெக்டாரும் மேக்னிடியூடும் ஆன்சர் என்னவாக இருக்கணுமா? ரூட் 14 வர மாதிரி இருக்கணுங்கிறாங்க. அப்போ எப்படி சார் கிடைக்கும்னா வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிளாக யோசிங்க. இந்த காம்போனண்ட்டை அப்படியே இடமாற்றுங்க. அதாவது நீ 2 1 3ன்னு எடுத்திருந்தீங்கல்ல, இது அப்படியே வேறு எங்கேயாவது ஐயோடத ஜேக்கு, ஜேவோடத கேக்கு அந்த மாதிரி மாற்றி போடுங்களேன். இப்போ எனக்கு ஒரு வெக்டார் கிடைக்கும். எப்படின்னு பாருங்களேன். நான் சப்போஸ் இந்த 1i இங்கே போடுறேன். 1i, அடுத்தது 3j, அடுத்தது 2k. ஓகேங்களா? நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த i கோஎஃபிஷியன்ட், j கோஎஃபிஷியன்ட் அண்ட் k இந்த காம்போனண்ட்டை அப்படியே இடமாற்றிருக்கேன். இடம் மாற்றிட்டு இப்போ நான் மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறேன். மேக்னிடியூட் என்ன வரும்னு பாருங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் போட்டால் 1, 3 ஸ்கொயர் போட்டால் 9, 2 ஸ்கொயர் போட்டால் 4. அப்போ திரும்ப எனக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், ரூட் 14 கிடச்சிருக்கு. அப்போது ரொம்ப சிம்பிள். நீ என்ன எடுத்தாலும் சரி, எந்த வெக்டாரை ஏவனி டிசைட் பண்ணாலும் பி வெக்டாருங்கிறது ஒன்றும் இல்லை, நீ எடுத்துக்கிட்ட அந்த நம்பரை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணால் போதும். அதாவது எப்படி வேணால் மாற்றிக்கோ, அதை அப்படியே சஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு நீ மேக்னிடியூட் கண்டுபிடிங்க, சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். அப்போது ஹியர் ஏ வெக்டார் கமா பி வெக்டார் ஹேவிங் சேம் மேக்னிடியூட்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இது நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் 2 1 3 எடுத்தேன். நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம், 1 2 3 வச்சுக்கலாம், இல்லை 5 4 6ன்னு எடுத்துக்கலாம். ஏதோ ஒன்று எப்படி எடுத்தாலும் அதோட சஃப்லிங்காக இருக்கக்கூடிய வெக்டாரை நீ பின்னு வச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல்ப்பா. ஸோ இதுதான் நம்மளுடைய கொஸ்டின் நம்பர் 2ஓட ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள். அகைன் என்ன சொல்லியிருக்கான்னா, ரைட் 2 டிஃப்ரெண்ட் வெக்டார்ஸ் ஹேவிங் சேம் டைரக்ஷன்னு சொல்லியிருக்கான். இப்போது போன சம்மில் சேம் மேக்னிடியூட்னு சொல்லியிருந்தான், இந்த சம்மில் சேம் டைரக்ஷன்னு சொல்கிறான். அப்போ சேம் டைரக்ஷன்னா எப்படி சார் எடுக்கணும் அப்படின்னா, நம்ம எடுக்கக்கூடிய சம் சேம் டைரக்ஷன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெக்டார் ஏன்னு எடுக்கிறோம். அந்த வெக்டாரோட மல்டிபிள்ஸாக எடுங்க. அந்த வெக்டாரோட மல்டிபிள்ஸ், ஏன்னா நம்ம கேட்டிருக்கிறது டைரக்ஷன் சேம். அப்போ டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டேக் ஏ வெக்டார் ஈக்குவல் டு சம் ஐ ப்ளஸ் ஜே. நான் சிம்பிளாக எடுத்துக்கிறேன், ஐ ப்ளஸ் ஜே ப்ளஸ் கேன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இது நம்மளோட ஏ வெக்டார். ஸோ வாட் இஸ் மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் இங்கே? ஸோ மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும்னா ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் போட்டால் 1, இங்கே 1 + 1 வி கெட் ரூட் 3. அப்போ மாடுலஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு ரூட் 3. தட் இஸ் மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் ஈக்குவல் டு ரூட் 3ன்னு சொல்லுவோம். இப்போ டைரக்ஷன் கேட்டாங்கன்னா நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியணும். தட் இஸ் டைரக்ஷன் கோசைன். ஸோ டைரக்ஷன் கேட்டாங்கன்னா நமக்கு என்ன தெரியணும்ப்பா? டைரக்ஷன் கோசைன் தெரியணும். டைரக்ஷன் கோசைனுக்கான ஃபார்முலா x/r, y/r, z/r. இதுதான் டைரக்ஷன் கொசைனுக்கான ஃபார்முலா. அப்போ டைரக்ஷன்னு கேட்டாங்கன்னா நீ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல எக்ஸு ஒய் இசட்னா என்ன சார் அப்படின்னு கேட்பீங்க. இந்த எக்ஸு ஒய் இசட் ஒன்றும் இல்லை, உன்னோட ஐயோட கோஎஃபிஷியன்ட் இருக்குல்ல, காம்போனண்ட்டு, கோஎஃபிஷியன்ட் காம்போனண்ட்லாம் ஒன்று தான். அதுதான் எக்ஸு, ஜேவோடது ஒய், கேவோட காம்போனண்ட்டு இசட்டு. ஆறுங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த வெக்டாரோட மாடுலஸ் வேல்யூ, அந்த வெக்டாரோட மாடுலஸ் வேல்யூ. அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா x/r. அப்போ வாட் இஸ் அவர் எக்ஸ் வேல்யூ இங்கே? 1/√3 கமா ஒய்யோட வேல்யூ 1/√3 கமா இசட்டோட வேல்யூ 1/√3. ஸோ இது நம்ம எடுத்துக்கிட்ட ஏ வெக்டாரோட டைரக்ஷன் கொசைன்ஸ். சரிங்களா? இப்போ அப்படியே வாங்களேன். இப்போ நான் இன்னொரு வெக்டார் பின்னு எடுக்கிறேன். தட் இஸ் இன்னொரு வெக்டார் என்ன பண்ணுறேன்? பி. இதோட டைரக்ஷன் கொசைனும் சேமாக இருக்கணும். அப்படின்னா எப்போ இருக்கும் அப்படின்னா, இன்னி எடுத்த வெக்டார்ஸோட மல்டிபிள்ஸாக இருக்கணும். எப்படி சார்? இப்போ பாருங்களேன், இப்போ இந்த ஐஜேகேவை நான் ஃபுல்லாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும்? 2i கிடைக்கும், 2j கிடைக்கும், அண்டு 2k கிடைக்கும். கரெக்டுங்களா? 2i, 2j அண்டு 2kன்னு கிடைக்கும். சரியாப்பா? இப்போ இதுக்கு மேக்னிடியூட் எடுங்க. வாட் இஸ் மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார்? மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன வரும்? 2 ஸ்கொயர் 4, அகெயின் 2 ஸ்கொயர் 4, அகெயின் 2 ஸ்கொயர் 4. சரிங்களா? அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? ரூட் ஆஃப் 12ன்னு கிடைக்கும். ரூட் 12 எப்படிப்பா எழுதலாம்? ரூட் 12 எப்படி எழுதலாம்? 2√3 எழுதலாமா? ரூட் 12னா எல் டிவிஷன் போட்டு பாருங்கள். 2 டைம்ஸ் போட்டிங்கன்னா 6 2s are 12, அகைன் 2 போட்டால் 3 2s are வரும். அப்போ என்ன வரும்? 2√3ன்னு வரும். அப்போ தேர்ஃபோர் டைரக்ஷன் கோசைன்ஸ் என்ன வரீங்க சொல்லுங்கள்? டைரக்ஷன் கோசைனுக்கான ஃபார்முலா என்னப்பா இப்போ சொன்னோம்? x/r, y/r அண்ட் z/rன்னு சொன்னோம். சரிங்களா? வாட் இஸ் x/r? எக்ஸுங்கிற இடத்துல இங்கே என்ன நம்பர் இருக்குது? 2 இருக்குது.
ஒய்ங்கிற இடத்துலையும் 2 இருக்குது, இசட்டுங்கிற இடத்துலையும் 2 இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸுக்கு பதிலாக 2 பை வாட் இஸ் மேக்னிட்யூட் வேல்யூ 2√3. ஒய்யோட வேல்யூ 2, அப்போ 2 பை 2√3. அண்ட் இசட்டோட வேல்யூ 2 தான், அப்போ 2 பை 2√3ன்னு வரும். ஸோ என்ன நடக்கும் பாருங்கள், இந்த 2 கேன்சல் ஆயிரும். அப்போ 1 டைம்ஸ் எல்லாமே 1 டைம் கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 1/√3, 1/√3, 1/√3ன்னு கிடைக்குது. அப்போ see the two vectors cosines பாருங்கள், ரெண்டும் சேமாக இருக்காடா. சரிங்களா? அப்போது நான் எடுக்கக்கூடிய வெக்டாரோட மல்டிபிள்ஸாக இருந்தால் டைரக்ஷன் கொசைன் சேமாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி நீ என்ன வேணும் எடுக்கலாம். இப்போ இதை நீ எக்ஸாம்பிள் இப்போ 1 2 3ன்னு எடுத்து இதை ஃபுல்லாக 2வால் மல்டிப்ளை பண்ணாலும் உனக்கு இதே ஆன்சர் தான் சேம். அதாவது ரெண்டு ஆன்சரும் சேமாக இருக்கும். ஸோ அப்போது நல்லா கவனிங்க, செகண்ட் சம்மில் என்ன சொன்னோம், ரெண்டு வெக்டாரோட மேக்னிடியூட் சேமாக இருக்கணும்னு சொன்னால் அந்த வெக்டாரோடைய என்ன ஐஜேகே கோஎஃபிஷியன்ட்டோ அதை நீ சஃபில் பண்ணிட்டா போதும். அதே இந்த கொஸ்டினில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சேம் டைரக்ஷன்னு கேட்டிருக்காங்க. அப்போ சேம் டைரக்ஷன் கேட்டாங்கன்னா இங்கே என்ன வெக்டார் எடுக்கிறியோ அதை அப்படியே ஒரு 2வாலையோ 3ஆலையோ மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சுங்க. ஆட்டோமேட்டிக்காக உனக்கு அது கேன்சல் ஆகி இங்கே என்ன ஆன்சர் வருதோ இந்த ரெண்டு ஆன்சரும் சேமாக தான் இருக்கும். ஸோ புரியுதுங்களா உங்களுக்கு? செகண்ட் சம், தேர்ட் சம்? எஸ், ஓகே. இப்போ now we go to the fourth question. எஸ், ஃபோர்த் சம் பார்க்கலாம். ஃபோர்த் சம் என்ன கொடுத்துருக்காங்க, find the values of x and y. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், to find x and y கண்டுபிடிக்கணும். so that the vectors அப்படின்னு கொடுத்துட்டு ரெண்டு வெக்டார் கொடுத்துருக்காங்க. என்ன வெக்டாரா, 2i cap plus 3j cap, அதுவும் xi cap plus yj cap, இது ரெண்டும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க அவங்க. ஸோ இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் எக்ஸ் வேல்யூ என்ன ஒய் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்கப்பா. ஸோ எப்போ ரெண்டு வெக்டாரை நம்ம ஈக்குவல் வெக்டார்னு சொல்லுவோம், எப்போ ரெண்டு நம்பரை நம்ம ஈக்குவல் நம்பர்னு சொல்லுவோம் சொல்லுங்கள் பார்ப்போம். ரெண்டு நம்பர் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா இப்போ 2க்கு ஈக்குவல் 2 தான் வரும், 3க்கு ஈக்குவல் 3 தான் வரும். அப்போ ஒரு வெக்டாருக்கு ஈக்குவல் ஒரு வெக்டார்னா இங்கே உள்ள ஐயும் இங்கே உள்ள ஐ காம்பனண்ட்டும் சேமாக இருக்கணும், இங்கே உள்ள ஜே காம்பனண்ட்டும் இங்கே உள்ள ஜே காம்பனண்ட்டும் சேமாக இருந்தால் தான் ரெண்டு வெக்டார் நம்ம என்ன பண்ணுவோம், ஈக்குவல்னு சொல்லுவோம். அப்போ நம்ம வாட் இஸ் த ரிசல்ட் அப்படின்னா we know that if when two vectors are equal, then their corresponding components are equal. Corresponding components are equal. இதுதான் அதோட டெஃபினிஷன். ஸோ எப்போ நம்ம ரெண்டு வெக்டாரை ஈக்குவல் வெக்டார்னு சொல்லுவோம் அப்படின்னா அதோடைய கரஸ்பாண்டிங் காம்போனன்ட்ஸ் ஆர் ஈக்குவல்னு சொல்லுவோம். அப்போ வாட் இஸ் கரஸ்பாண்டிங் காம்போனன்ட், இங்கே ஐ காம்போனண்ட்டோட ஈக்குவேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், அப்போ ஈக்குவேட்டிங் ஐ காம்போனண்ட் போட்டால் we get x equal to 2. And the next one, equating j component. அப்போ equating j component பண்ணால் என்ன வரும்பா, இங்கே ஜேவோட கோஎஃபிஷியன்ட் என்னது 3, இங்கே y, அப்போ y is equal to 3. That's all. So this is our fourth problem. ஓகேங்களா, this is our fourth problem. Next question number 5. Find the scalar and vector component of the vector with initial point 2,1 and terminal point -5,7. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், given ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். given என்னதுப்பா, இஸ் an initial point. ஸோ இனிஷியல் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன இனிஷியல் பாயிண்ட்டா, 2,1. இனிஷியல் பாயிண்ட் 2,1. டெர்மினல் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டெர்மினல் பாயிண்ட் அப்படின்னா -5,7 கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்படி ரெண்டு பாயிண்ட்டை கொடுத்துட்டு வெக்டார் கேட்டால் எப்படி சார் பண்ணணும், எப்போவுமே ஜென்ரல் நான் சொல்கிறேன், ஒரு க்ளூ ஞாபகம் வச்சுக்கோங்க. பாயிண்ட் கொடுத்து வெக்டார் கேட்டாங்கன்னா முதல்ல அந்த பாயிண்ட்டுக்கு நீ ஏ அண்ட் பின்னு நேம் வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த 2,1ங்கிற பாயிண்ட்டை ஏ நேம் வச்சுக்கிறேன், அண்டு -5,7ங்கிற பாயிண்ட்டை நான் பின்னு நேம் வச்சுக்கிறேன். இந்த பாயிண்ட்டு ஏ, இந்த பாயிண்ட்டை பின்னு வச்சுக்கிறேன். எப்போவுமே நல்லா நான் வச்சுக்கோங்க, பாயிண்ட் கொடுத்து அதை வெக்டாராக மாற்றணும்னா புட் ஓஏ வெக்டார்னு சொல்லணும். ஒரு பாயிண்ட்டை நீ வெக்டராக மாற்றணும்னா அதோட பொசிஷனுக்கு தான் நீ மாற்றணும். சரிங்களா, அப்போ ஓஏ வெக்டார்னு கிடைக்கும். அப்போ ஓஏ வெக்டார்னால் என்னது, கொடுத்துருக்கிற பாயிண்ட்டு 2,1 ஐஜேவோட சேர்த்து சொல்லுங்கள். அப்போ 2ங்கிறது 2iன்னு ஆரம்பிச்சிடும், ஜேங்கிறதுக்கு 1jன்னு போடணும், அவ்வளோதான்ப்பா. திஸ் இஸ் ஃபார் அவர் ஓஏ வெக்டார். வாட் இஸ் ஓபி வெக்டார், பிங்கிற பாயிண்ட்டோட பொசிஷன் வெக்டார்.
அப்போ பிங்கிற பாயிண்ட்டு -5,7 இது எப்படி மாற்றுறது -5yன்னு போடணும் ப்ளஸ் 7jன்னு போடணும். ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு ஏ பாயிண்ட்டு பி பாயிண்ட்டை நான் ஒரு பொசிஷன் வெக்டாருக்கு மாற்றிருக்கேன். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்லனா இதை ஒரு வெக்டாராக கேட்குறாங்க. அப்போ ஓஏ ஓபி தனியாக இருக்குல்ல, இதை அப்படியே வெக்டாராக மாற்றுங்க அப்படின்னா வி ஃபைண்ட் ஏபி வெக்டார். அப்போ எப்படி ஏபி வெக்டாரை கண்டுபிடிக்கிறது? இப்போ அதாவது என்ன புரியுதுங்களா, ஒரு லைன் இருக்குமா, இந்த பாயிண்ட் ஏ இந்த பாயிண்ட்டு பி, சரியா, 2 பாயிண்ட் இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஏபி வெக்டாரை கேட்குறாங்க. ஸோ இந்த ஏபி வெக்டாரை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா ஓபி மைனஸ் ஓஏ. ஆக்சுவலாக என்ன அர்த்தம்னா ஏ இனிஷியல் பாயிண்ட்டு பி டெர்மினல் பாயிண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. எப்போவுமே இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டை கொடுத்து வெக்டார் கேட்டாங்கன்னா உன்னோட டெர்மினல் பாயிண்ட் அதாவது கடைசியிலேருந்து இனிஷியலாக மைனஸ் பண்ணணும். தட் இஸ் ஓபி மைனஸ் ஓஏ. இப்போ ஏசின்னு கொடுத்தாங்கன்னா ஓசி மைனஸ் ஓஏ. புரியுதுங்களா? எது டெர்மினலாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு போட்டுட்டு இனிஷியலாக மைனஸ் போடணும். இப்போ வாட் இஸ் ஓபி வெக்டார் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் -5y + 7j. இது ஓபி மைனஸ் வாட் இஸ் ஓஏ 2y + 1j. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம் -5y + 7j. இப்போ இந்த மைனஸை இன்சைட் கொண்டு போயிட்டோம்னா -2i - 1jன்னு வரும் -1j. ஓகே, ஸோ இப்போ நம்ம சிம்ப்ளை பண்ணால் -5yயும் -2yயும் ஆட் பண்ணால் -7i. ஐயோட காம்போனண்ட்டை ஆட் பண்ணணும், ஜேவோட ஆட் பண்ணணும். அப்போ 7jலேருந்து 1j மைனஸ் பண்ணால் வி கெட் 6j. இதுதான் நம்ம கிடச்சிருக்கிற ஏபி வெக்டார். ஸோ முதல்ல நம்ம வெக்டாரை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். என்ன கேட்குறாங்க கொஸ்டின்? ஃபைண்ட் த ஸ்கேலார் அண்ட் வெக்டார் காம்போனண்ட். வாட் இஸ் ஸ்கேலார் காம்போனண்ட் அப்படின்றது? இங்கே என்ன ஸ்கேலார் காம்போனண்ட் அப்படின்னா இந்த ஐக்கும் ஜேக்கும் உள்ளது தான், என்ன நம்பர் முன்னாடி இருக்கோ அதுதான் ஸ்கேலார் காம்போனண்ட், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ வாட் இஸ் ஸ்கேலார் காம்போனண்ட்ப்பா -7,6. ஐக்கும் ஜேக்கும் உள்ள காம்போனண்ட்ஸ் தான் ஸ்கேலார் காம்போனண்ட். வெக்டார் காம்போனண்ட்னா அந்த ஆன்சர் அப்படியே எழுதணும், ஐஜேவோட சேர்த்து எழுதணும், அவ்வளோதான். ஸோ வெக்டார் காம்போனண்ட் அப்படிங்கிறது -7i + 6j, அவ்வளோதான்ப்பா. ஸோ அந்த கொஸ்டின் புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ 2 பாயிண்ட் கொடுத்து கேட்டிருக்காங்க, தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் கொஸ்டின் நம்பர் 6. கொஸ்டின் நம்பர் 6 பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான். ஃபைண்ட் த சம் ஆஃப் த வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 வெக்டார் கொடுத்துருக்காங்க, ஏ வெக்டார், பி வெக்டார் அண்ட் சி வெக்டார்னு. ஸோ என்ன கிவனில் இருக்குது பாருங்கள். கிவனில் ஏ வெக்டார் கொடுத்துருக்காங்க. ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஐ கேப் -2j கேப் ப்ளஸ் கே கேப்னு கொடுத்துருக்காங்க. பி வெக்டாருங்கிறது -2i + 4j + 5kன்னு கொடுத்துருக்காங்க. சி வெக்டாரை வந்து i - 6j - 7kன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா சம் ஆஃப் த வெக்டார்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ சம் ஆஃப் த வெக்டார்ஸ்னால் என்ன அர்த்தம்? தட் இஸ் சம்னா a + b + c கேட்டிருக்காங்க. ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் கேட்டிருக்காங்க. எப்படி சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம இந்த ஐ எல்லாத்தையும் ஆட் பண்ணணும், ஜேவெல்லாம் ஆட் பண்ணணும், கேவெல்லாம் ஆட் பண்ணணும், தட்ஸ் ஆல். வேறு ஒரு சிம்பிள் மெத்தட் தான். ஸோ ஐயெல்லாம் ஆட் பண்ணுங்கள். இப்போ இங்கே ஒரு 1i இருக்குது, இங்கே ஒரு 1i 2i இருக்குது, 2iயில் 2i போச்சுன்னா 0i. அடுத்தது ஜேவெல்லாம் ஆட் பண்ணுங்கள். இங்கே ஒரு -2 -6 சிம்பிள்லாம் முதல்ல இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. -8 -8ல் +4 போச்சுன்னா -4j. அடுத்தது கே காம்போனன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுங்கள். இங்கே 1k இங்கே ஒரு 5k டோட்டலாக 6kவா? 6kல -7k போச்சுன்னா -1k. அவ்வளோதான்ப்பா, சிம்பிள். ஜஸ்ட் வி சம் ஆஃப் த 3 வெக்டார்ஸ், அவ்வளோதான். ஈஸியான கொஸ்டின். ஓகேங்களா? அப்போ சம் ஆஃப் த வெக்டார்ஸ்னால் ஒன்றும் இல்லை, கரஸ்பாண்டிங் காம்போனன்ட்ஸை நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணால் போதும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எஸ், கொஸ்டின் நம்பர் 7. கொஸ்டின் நம்பர் 7 என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள். ஃபைண்ட் த யூனிட் வெக்டார். அப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்னா டு ஃபைண்ட் த யூனிட் வெக்டார். யூனிட் வெக்டார்னா என்ன ஃபார்முலா அப்படின்னா யூனிட் வெக்டாரோட ஃபார்முலா ஏ கேப், அதோட சிம்பிள் பை ஏ கேப். சரிங்களா? ஸோ யூனிட் வெக்டார் அப்படிங்கிறதுக்கு சிம்பிள் எப்படி யூட் பண்ணுறாங்கன்னா ஏ கேப்னு சொல்லணும். சரிங்களா? ஸோ என்ன கிவனில் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஏ வெக்டார் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைண்ட் த யூனிட் வெக்டார் இந்த டைரக்ஷன் ஆஃப் த வெக்டார்னு சொல்லி ஏ வெக்டார் ஈக்குவல் டு i + j + 2kன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? ஸோ இப்போ நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் த யூனிட் வெக்டார் கண்டுபிடிக்கிறது? யூனிட் வெக்டாருக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குப்பா. என்ன ஃபார்முலானா யூனிட் வெக்டார் ஏ கேப் ஈக்குவல் டு ஏ கேப்புக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா ஏ வெக்டார் பை
மாடுலஸ் ஏ வெக்டார். அவ்வளோதான்டா. ஏ வெக்டார் பை மேக்னிடியூட் ஏ வெக்டார் அல்லது மாடுலஸ் ஏ வெக்டார் நம்ம எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ ஏ வெக்டார் பை மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார். இப்போ அதில் அப்ளை பண்ணுங்கள். தட்ஸ் ஆல். இப்போ வாட் இஸ் ஏ கேப்? ஏ வெக்டாருக்கு பதிலாக ஐ ப்ளஸ் ஜே ப்ளஸ் 2k அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார். மேக்னிடியூட் என்ன ஃபார்முலா? ஸ்கொயர் ரூட் ஆஃப். இப்போ தான் பார்த்தோம் ஃபஸ்ட்டு சம்மில். ஒரு வெக்டாருக்கு மேக்னிடியூட் கேட்டாங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதோட காம்போனண்ட்டை ஸ்கொயர் போடணும். தட் இஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர்னு வரும். கரெக்டுங்களா? எஸ். அப்போ வாட் இஸ் ஏ கேப்? அப்போ ஏ கேப் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் ஜே ப்ளஸ் 2k டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப். இங்கே ஸ்கொயரிங் போட்டிங்கன்னா 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 4 ஆமா. 4 ப்ளஸ் 1 5 ப்ளஸ் 1 6. அப்போ வாட் இஸ் ஏ கேப்? அப்போ ஏ கேப் ஆன்சர் இஸ் ஐ ப்ளஸ் ஜே ப்ளஸ் 2k டிவைடட் பை ரூட் 6ன்னு வரும். சரிங்களா? இப்போ அதை நீ வெக்டராக மாற்றிக்கணும்னா டிவைடட் பை 6 இருக்குங்களா, அதை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அப்போ 1 பை ரூட் 6 ஐ கேப் ப்ளஸ் 1 பை ரூட் 6 ஜே கேப் ப்ளஸ் 2 பை ரூட் 6 கே கேப். ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஏ கேப்போட ஆன்சர். புரியுதுங்களாப்பா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு 2 மார்க்லேயும் இல்லை 1 மார்க்லேயும் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7. ஃபைண்ட் த சாரி 7 முடிஞ்சிருச்சு. கொஸ்டின் நம்பர் 8. வாட் இஸ் அவர் 8 கொஸ்டின் பாருங்கள். 8th சம். ஃபைண்ட் த யூனிட் வெக்டார். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்கான்னா ஃபைண்ட் த யூனிட் வெக்டார் தான் கேட்டிருக்கான். பாருங்கள் நல்லா. பட் ஒரு சின்ன இது கொடுத்துருக்கான். ஃபைண்ட் த யூனிட் வெக்டார். எதோட யூனிட் வெக்டார் கேட்டிருக்கான்னா PQ. அப்போ PQவோட யூனிட் வெக்டார்னா PQ கேப் கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். யூனிட்னால அந்த கேப் போடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டு ஃபைண்ட் த யூனிட் வெக்டார். எதோட யூனிட் வெக்டார்னா PQ கேப்போட யூனிட் வெக்டார் கொடுத்து கேட்டிருக்கான். P and Q are the points. இப்போ நமக்கு என்னென்ன கிவனில் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். P and Q are the points. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு P என்னமா 1, 2, 3 அண்ட் Q பாயிண்ட் என்ன அப்படின்னா Q பாயிண்ட் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 4, 5, 6ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், பாயிண்ட்டுன்னு கொடுத்தாலே நீங்கள் முதல்ல அதை வெக்டாராக கன்வெர்ட் பண்ணிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். எப்படி கன்வெர்ட் பண்ணுறது? இப்போ Pங்கிறத நம்ம OP வெக்டார்னு மாற்றணும். அதே மாதிரி Q பாயிண்ட்டை OQ வெக்டார்னு மாற்றணும். எப்போவுமே பாயிண்ட் கொடுத்தா இதான் மீனிங். சரிங்களா? இப்போ எப்படி இதை OP வெக்டார்னு சொல்லுங்கள். இப்போ இங்கே 1, 2, 3 இருக்கா? அப்போ அதை எப்படி மாற்றலுவீங்க? 1i, செகண்டை 2j, அடுத்தது 3kன்னு எழுதணும். அதே மாதிரி OQ பாயிண்ட்டை 4i ப்ளஸ் 5j ப்ளஸ் 6kன்னு எழுதணும். அப்போ இது OP பாயிண்ட்டு, இது OQ பாயிண்ட்டு. இப்போ நம்ம கையில் OP OQ இருக்குது. பட் எனக்கு தேவை PQ கேப். அதுக்கு முன்னாடி நான் PQ வெக்டார் கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி PQ வெக்டாரை கண்டுபிடிக்கிறது நான் சொல்லியிருக்கேன். செகண்ட் டெர்மினல்லேருந்து OQலேருந்து நம்ம OPயை மைனஸ் பண்ணணும். OQலேருந்து OPயை மைனஸ் பண்ணணும். வாட் இஸ் OQ வெக்டார் பாருங்கள். 4i ப்ளஸ் 5j ப்ளஸ் 6k. இது OQ மைனஸ் ஆஃப் OP என்னது 1i ப்ளஸ் 2j ப்ளஸ் 3k. சரிங்களா? இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்கள். மைனஸ் உள்ளே கொண்டு போய்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ மொதல் வெக்டாரில் எந்த சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை. ரெண்டாவது வெக்டார் ஃபுல்லாக மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் -1i மைனஸ் 2j மைனஸ் 3kன்னு வரும். சரிங்களாப்பா? இப்போ இதை ஆட் பண்ணுங்கள். 4iல் 1i போச்சுன்னா 3i, 5jல 2j போச்சுன்னா 3j, 6kல 3k போச்சுன்னா 3k. கிளியராப்பா? திஸ் இஸ் ஃபார் அவர் PQ வெக்டார். இதுதான் நமக்கு கிடச்சிருக்கிற PQ வெக்டார். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த PQ கேப் கண்டுபிடிக்கணும். இப்போ தான் போன சமக்கில் கேப் ஃபார்முலா பார்த்தோம். என்ன ஏ கேப்புக்கான ஃபார்முலா? ஏ வெக்டார் பை மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார். இப்போ இந்த ஏக்கு பதிலாக இங்கே PQ இருந்தால் என்ன வரும்னு சொல்லுங்கள். அப்போது therefore PQ கேப் ஈக்குவல் டு PQ கேப் கேட்டால் என்ன ஃபார்முலா? PQ வெக்டார் பை மேக்னிடியூட் ஆஃப் PQ வெக்டார். அங்கே ஏ வெக்டார் இருந்துச்சு, இங்கே PQ இருக்குது. ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா? ஸோ PQ வெக்டார் பை மேக்னிடியூட் ஆஃப் PQ வெக்டார். ஸோ வாட் இஸ் PQ வெக்டார் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஆல்ரெடி பாக்ஸில். 3i ப்ளஸ் 3j ப்ளஸ் 3k டிவைடட் பை இதுக்கு அப்படியே மேக்னிடியூட்னா என்ன? ஆஸ் யூஷுவல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் 9, ரெண்டாவதும் 3 ஸ்கொயர் 9, மூணாவதும் 3, அதுவும் 9 ஆயிரும். அப்போ வி கெட் 3யை காமனாக எடுத்துடலாம். ஸோ i ப்ளஸ் j ப்ளஸ் k டிவைடட் பை இங்கே ரூட் என்னப்போ வரும்? 27 வருமா? ரூட் ஆஃப் 27. 27க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும்னு சொல்லுங்கள். 3 டைம்ஸ் ஆஃப் i j அண்ட் k டிவைடட் பை 3 ரூட் 3 எழுதலாமாப்பா? 27 3 × 3 × 3 எழுதலாம். அதில் 3 ரூட் 7ல் ஒரு ரூட் 3 கேன்சல் ஆயிரும். அப்போ வாட் இஸ் PQ கேப் ஆன்சர்? 1 பை ரூட் 3 i கேப்
plus 1 by root 3 j cap plus 1 by root 3 k cap. So this is for our answer PQ cap. கொஸ்டின் புரிஞ்சுதுங்களா? ஸோ போன சம்மில் டைரெக்டாக ஏ வெக்டார் கொடுத்து ஏ கேப் கண்டுபிடிச்சோம். இங்கே நமக்கு பிக்யூ பாயிண்ட்டாக கொடுத்து அதை நம்ம ஓபி ஓக்யூவாக கன்வெர்ட் பண்ணி பிக்யூ வெக்டாரை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு கேப் எடுக்கணும். தட் இஸ் த பிக்யூ கேப். கிளியராப்பா? ஸோ 8th சம் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, கொஸ்டின் நம்பர் 9. கொஸ்டின் நம்பர் 9. சரிங்களா? 9th சம் பார்க்கலாம். நம்ம 9th சம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபார் அ கிவன் வெக்டார் ஏபி. ஸோ ஏ அண்ட் பி ரெண்டு வெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கிவனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபி ரெண்டு வெக்டார். கிவன் ஏ வெக்டார் இஸ் 2i minus j plus 2k. b வெக்டார் minus i plus j minus k. Find the, இப்போ அகைன் பாருங்க என்ன ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க, டு ஃபைண்ட் த யூனிட் வெக்டார். யூனிட் வெக்டார் தான் கேட்குறான். பட் எதோட யூனிட் வெக்டார் கேட்குறான் அப்படின்னா இந்த டைரக்ஷன் ஆஃப் a + b, அதாவது யூனிட் வெக்டார் ஆஃப் a + b. அப்படின்னா என்ன அர்த்தம்? தட் இஸ் டு ஃபைண்ட் a + b கேப். யூனிட் வேணாலே கேப் தானே ஃபார்முலா எழுதணும். அப்போ வாட் இஸ் அ ஃபார்முலாடா? அப்போ தேர்ஃபோர் a வெக்டார் ப்ளஸ் b வெக்டார் கேப் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? a வெக்டார் a கேப்க்கு என்ன ஃபார்முலா போட்டிங்க? a வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் a வெக்டார்னு போட்டோம். சரிங்க, a வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் a வெக்டார்னு போட்டோம். ஸோ இந்த ஃபார்முலாவில் இப்போ அங்கே ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? a + b அப்படின்னு இருக்குது. அப்போது நியூமரேட்டரில் a வெக்டார் ப்ளஸ் b வெக்டார் பை டினாமினேட்டரில் மேலே என்ன இருக்கோ அதுக்கு மாடுலஸ் எடுக்கணும். தட் இஸ் மேக்னிடியூட் ஆஃப் a + b. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஃபார்முலா. புரியுதுங்களா? அப்போ நமக்கு யூனிட் வெக்டார் தான் கேட்டிருக்கான். பட் அதை நம்ம வேரியஸ் மெத்தடில் கேட்டிருக்கான், வேறு ஒன்றுமே இல்லை. சரிங்களா? வேரியஸ் மெத்தடில் கேட்டிருக்கான். இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் நியூமரேட்டர் ஃபஸ்ட்டு. நியூமரேட்டர் என்ன இருக்குது? a + b இருக்குது. ஸோ மேலே a + b கண்டுபிடிச்சிடணும். அடுத்தது அதுக்கு மேக்னிடியூட் எடுத்து அப்ளை பண்ண முடிஞ்சது. சரி, டைரெக்டாகவே போடலாம். ஸோ a வெக்டார் ப்ளஸ் b வெக்டார் கேப் ஈக்குவல் டு a + b, ஏவையும் பியும் ஆட் பண்ண போகிறோம். 2i minus j plus 2k plus minus i plus j minus k. ஸோ ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் a + b. இதை அப்படி நம்ம ஆட் பண்ணணும். தட் இஸ் அதே தான் வரப்போகுது. திரும்ப 2i minus j plus 2k minus i plus j minus k. சரிங்களா? எஸ். இப்போ நம்ம நியூமரேட்டரை ஆட் பண்ணலாம். அப்போ a வெக்டார் ப்ளஸ் b வெக்டார் கேப் ஈக்குவல் டு 2iயோட ஒரு i ஆட் பண்ணணும். 2iயோட ஒரு i ஆட் பண்ண என்ன வரும்போ 2i minus i போட்டால் i கேப், மைனஸ் ஜே ப்ளஸ் ஜேன்னு ஆட் பண்ணோம்னா 0j கேப், 2kல 1k போச்சுன்னா 1k. அப்போ திஸ் இஸ் ஃபார் அவர் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் சேம் அதே தானே வரும், i ப்ளஸ் 0j ப்ளஸ் 1k. ஓகே, அப்போ a வெக்டார் ப்ளஸ் b வெக்டார் கேப் ஈக்குவல் டு numerator no change. What is the denominator? Becomes denominator square root of, ஏன்னா magnitude. So square root of 1 square plus 0 square plus 1 square. 1 square 1, 0 square 0, 1 square 1. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது ஆன்சர்? 1i plus 0j plus 1k divided by root 2. அப்போ அந்த root 2 தனித்தனியாக பிரித்து எழுதிக்கோங்க. அப்போ நமக்கு a plus b whole cap கிடைச்சிரும். So 1 by root 2 i cap, 0 by root 2 j cap, 1 by root 2 k cap. This is for our answer. Clear-ஆ புரியுதுங்கம்மா? ஸோ யூனிட் வெக்டாரை டிஃப்ரெண்ட் மெத்தடில் கேட்டிருக்காங்க. தட்ஸ் ஆல் தான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 10 பார்ப்போம். 10ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். 10 என்னதுன்னா ரொம்ப ஈஸியாது. ஸோ இட்ஸ் போர்ட் கொஸ்டினில் கூட கேட்கலாம்ப்பா. ஃபைண்ட் எ வெக்டார் இந்த டைரக்ஷன் ஆஃப் வெக்டார்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதோட மேக்னிடியூடு 8 யூனிட்ஸ் இருக்கணுங்கிறாங்க. அது என்ன சார் 8 யூனிட்ஸ் அப்படின்னா, ஒரு வெக்டாரை நம்ம 8 யூனிட்டாக எழுதுங்க. இப்போ நான் ஒரு பொருள் வாங்குகிறேன், ஒரு பேனா 2 ரூபான்னு வாங்குகிறேன். அப்போ எனக்கு 10 பேனா என்னவாக இருக்கும்? 20 ரூபா இருக்கும். ஏன்னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். சரிங்களா? அப்போ 1 பென்னோட ரேட்டு 2 rupeesனா 10 பென்னோட ரூட்டு 20 rupees. அப்போ 1 யூனிட்டோட வெக்டாரை கண்டுபிடிச்சி அதில் 8 யூனிட்னு கேட்டிருக்கனால நம்ம 8ஆல் மல்டிப்ளை பண்ணணும். புரியுதுங்களா? அப்போ 8 யூனிட் அப்படிங்கிறது தான் உடைய க்ளூ. அந்த இடத்துல 8 யூனிட்டுங்கிறது தான் க்ளூ. அந்த யூனிட் வெக்டார் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? யூனிட் வெக்டார்னா ஏ கேப்பு. இங்கே 8a கேப் கேட்டிருக்காங்க. தட்ஸ் ஆல். ஸோ கொடுத்துருக்க சம் நம்பர் 10ல் ஃபஸ்ட்டு என்ன கிவனில் கொடுத்துருக்கான்னு சொல்லுங்கள்.
கிவன் ஒரு வெக்டார் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே ஒரு வெக்டார் கொடுத்தா அதுக்கு பேர் அவங்களே வச்சுருந்தா பரவாயில்ல, இல்லை நம்மளே ஏ வெக்டார்னு பேர் வச்சுக்கோங்க. அப்போ வாட் இஸ் ஏ வெக்டார்? 5i மைனஸ் ஜே ப்ளஸ் 2k, இதுதான் ஏ வெக்டார். சரியா? இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, டு ஃபைண்ட் இந்த ஏ வெக்டாருக்கு 8 கேப் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் 8 யூனிட் உள்ள வெக்டாரை கண்டுபிடிக்கணும். தட் இஸ் யூனிட்டுங்கிறது ஏ கேப், அது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏ கேப். இப்போ என்ன ஃபார்முலா சொல்லுங்கள்? அப்போ தேர்ஃபோர் சொல்யூஷன் 8a cap ஈக்குவல் டு 8a கேப்க்கு என்ன ஃபார்முலாப்பா? 8 டைம்ஸ் ஆஃப் ஏ கேப்போட ஃபார்முலா என்ன? ஏ வெக்டார் பை மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார்னு போடணும். அப்போது 8 டைம்ஸ் ஆஃப் வாட் இஸ் ஏ வெக்டார் கிவன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 5i மைனஸ் ஜே ப்ளஸ் 2kன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் டினாமினேட்டரில் அந்த வெக்டாருக்கு மேக்னிடியூட் எடுக்கணும். தட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர், இல்லை டைரெக்டாகவே நீ ஸ்கொயர் பண்ணாலும் ஓகே தான். ஸோ 8 into 5i minus j plus 2k divided by square root of 5 ஸ்கொயர் போட்டால் 25, 1 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் போட்டால் 1, 2 ஸ்கொயர் போட்டால் 4. ஸோ நமக்கு இப்போ என்ன கிடச்சிருக்கு? 8 டைம்ஸ் ஆஃப் 5i மைனஸ் ஜே ப்ளஸ் 2k டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 26 13 கிடைக்கும். 30க்கு ரூட் எடுக்க முடியுமா பாருங்கள்? 30க்கு ரூட் வராது. சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த 8 உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8 5s are 40 by root 30 I cap minus 8j by root 30 plus 8 2s are 16 by root 30 k cap. ஸோ இதுதான் 8a கேப்போட ஆன்சர். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் 10.2ஓட ஃபஸ்ட்டு 10 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். திஸ் இஸ் டிஜே மேத் அகாடமி. தேங்க்யூ.